ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹோப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஃப்ரீயாக போய் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும்னா எங்கே போய் கற்றுப்பீங்க? புக்ஸ் வாங்கி படிப்பீங்களா? அது நடக்கக்கூடிய விஷயமா இந்த நேரத்தில்? நீங்கள் ஜாப் போகிறதோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இருக்கலாம். அப்போ ஒரு புக்கை வாங்கி படிக்கிறது கஷ்டம். அப்புறம் எப்படி கற்றுப்பீங்க? ஷேர் மார்க்கெட்டுக்கு யூடியூப் வீடியோ பார்த்தவா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழில் நம்மளுடைய சேனலில் தான் 100+ கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு சாப்டர் 1ல இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 88வது சாப்டர் வரைக்கும் வந்திருக்கும். நீங்க காசு கொடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கிடைக்காது கண்டிப்பா. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பர்டிகுலர் ஸ்டாக் ஹப்ல வந்து ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணியிருக்கோம் பட்சத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் உடைய பேரு பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். இந்த ஒரு ட்ரேடிங் கோர்ஸ்ல 50 ட்ரேடிங் கான்செப்ட், 50 சைக்காலஜிக்கல் கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டே 1ல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 100வது டே வரும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கல் இருந்து நல்ல ஒரு புரிதலை கிடைச்சிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் தென் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. அப்பதான் ரொம்ப பெனிஃபிட்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நம்ம பல்க் டீல்ஸ் அண்ட் பைபேக்கை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன கான்செப்ட் என்னன்னா பைபேக் கான்செப்ட். பைபேக்ன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ் ரெண்டுமே வந்து பைபேக் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஸோ பைபேக் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயம், அதை ஏன் கம்பெனி பண்றாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேர்ம் பைபேக் அப்படிங்கிறது தெரியும். திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். பங்குச்சந்தையில டெபிட் பண்ணும்போது, அதாவது நான் ஒரு பங்கு வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன், ஒரு 5-6 வருஷமா நல்லா நடத்திட்டு இருக்கேன். இன்னும் அடிஷ்னலா ஃபண்ட் இருந்தா இன்னும் நல்லா க்ரோத் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதனால பங்குச்சந்தையில லிஸ்ட் பண்றேன். அப்போ 1,00,000 பங்குகள் நீ பங்குச்சந்தையில வித்துக்கலாம். இதுல மேஜரான ஸ்டாக் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதோடைய ஓனர்னு செபி வந்து சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோலிங் ஸ்டேக் என்கிட்ட இருக்கும். அதாவது 45% 51% ஸ்டேக்கை நான் வச்சிருப்பேன். மீதி இருக்கிற ஷேர்ஸை வந்து புழக்கத்தில் விட்டுருப்பேன். இல்லை எனக்கு கம்மியான கேபிட்டல் போதுன்னா வெறும் ஒரு 20% 30% ஸ்டேக்கை வித்துட்டு ரெஸ்ட் ஆஃப் இருக்கிற 70-80% நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு 50,000 ஷேர்ஸை வந்து நான் புழக்கத்துல விட்டுருக்கேன்னு பார்ப்போம். 1,00,000 ஷேர் வந்து அனுமதிச்சாங்க. அதுல 50,000 எங்கிட்ட இருக்கு, 50,000 வந்து மக்கள் கிட்ட வித்துட்டேன். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, பிரைமரி மார்க்கெட்ல இருந்து வர பணம் தான் நமக்கு செகண்டரி மார்க்கெட்ல அவங்க ட்ரேட் பண்ணி என்னமோ பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த பங்குடைய விலை நமக்கு முக்கியமான? எஸ், முக்கியம். ஏன்னா அதுதான் மற்ற இன்வெஸ்டர்ஸோடைய கான்பிடென்ட்களுக்கும் அடிஷ்னலா ஒரு உங்களுக்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டாக்ஸை பிளெட்ஜ் பண்ணியோ இல்ல ஸ்டாக் ரெஃபரன்ஸா காமிச்சோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 50,000 பங்குகள் இருக்கு, ஒரு பங்குடைய வேலை 10,000 ரூபாய். ஸோ எனக்கிட்ட இவ்வளோ ஒரு ஸ்டாக் செக்யூரிட்டி வந்து இருக்கு, எனக்கு அடிஷனலா பணம் கொடுங்க, லோன் கொடுங்கன்னு சீப்பர் லோன்ஸும் உங்களால வாங்க முடியும். இல்ல அடிஷனல் சப்போர்ட்ஸும் வந்து அவங்களால எடுத்துக்க முடியும் இந்த ஸ்டாக்கை வச்சு. ஓகே, இப்போ பங்குடைய விலை நிறுவனத்துக்கு முக்கியன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 50,000 பங்குகள் விலை வழங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த நேரத்துல நிறுவனங்கள் கிட்ட அதிகமான காசு இருக்கு, அதிகமான ரிசர்வ்ஸ் இருக்குன்ற பட்சத்துல அவங்க கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் எதுவும் இருக்காது. அதாவது கரண்ட்ல செயல்படுத்த வேண்டிய பிளான்ஸ் வந்து இருக்காது. ஸோ பணத்தை வந்து ரொம்ப நாள் ஐடியலா சும்மா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஷேர்ஸை திரும்பி வாங்குவாங்க. இப்போ ஒரு 50,000 பங்குல வெளியே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பங்குடைய விலை ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 5%, 10%, இல்ல 2-3% எவ்வளவு அவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கோ அந்த ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணி அதை வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி வாங்குறது மூலமா அவங்களுடைய ஸ்டாக்குடைய பிரைஸை அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். கம்பெனி have 50,000 shares. செகண்டரி மார்க்கெட், அதாங்க செகண்டரி மார்க்கெட்னா இப்போ இருக்க ஷேர் மார்க்கெட், இதுல ஒரு 50,000 பங்குகள் இருக்கு. ஸோ கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வந்து பண்றாங்க, நல்ல ப்ராஃபிட். ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ணி இனோவேஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, டெப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு. எஸ், ப்ராஃபிட் காமிக்கிறாங்க, இனோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க, அண்ட் தென் டெப்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் மட்டும் தான் சேர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ கரெக்டா எந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரிசர்வ்ஸ் ஏன் சும்மா வச்சுட்டு இருக்கணும்? சும்மா வச்சிருந்தா சும்மா தான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம ஸ்டாக்ஸே வாங்கி போட்டோம் அப்படின்னா கம்பெனியோடைய அசெட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல எண்ணிக்கையும் முக்கியம். ஏன்னா
இந்த நிறுவனம் வந்து ரிசர்வ்ஸ் அதிகமா வச்சிருக்கும் பட்சத்துல அவங்க வந்து டிவிடெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். போர்டு மெம்பர்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுடைய ஸ்டாக் வந்து இன்வெஸ்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுடைய ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நீங்க வருஷம் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமா வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து டிவிடெண்டா கொடுங்க. ஏன்னா நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். டிவிடெண்ட்ங்கிறது கம்பெனி பண்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சின்ன பங்கை இன்வெஸ்டர்ஸ் கையில பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ கோல் இந்தியா வந்து ஒரு ₹6 கொடுக்குறாங்க. இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ₹8 15 வந்து டிவிடெண்டா மட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு 1000 கோடி பங்குகள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து 15,000 கோடியை வந்து டிவிடெண்ட்லேயே கொடுப்பாங்க. ஒரு ஷேருக்கு ₹5 கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா அதை 2 வழியில புஷ் பண்ணுவாங்க. ஒன்னு டிவிடெண்ட் அண்ட் அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ். கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னா என்ன? ஸ்பிரிட் கொடுங்க, போனஸ் கொடுங்க. போனஸ் வந்து கம்பெனி நினைச்சோன்னு கொடுக்க முடியாது. ஒரு 1000 பங்குல வந்து 2000 பங்குல மாத்தணும், அடிஷனல் ஒரு 1000 பங்குல சேர்க்கணும்னா அந்த 1000 பங்குகளுக்கான காசை வந்து கம்பெனி தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி போனஸ் கொடுக்கும்போது 1:1 போனஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க 50,000 ஷேர்ஸ் 1,00,000 ஷேர்ஸா மாறிடும். வெளியே இருக்க ஷேர்ஸும் 1,00,000 ஷேரா வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ அப்படியே ரெண்டுமே சேர்ந்து டபுள் ஆகும். ஆல்ரெடி 1,00,000 இருந்த ஒட்டுமொத்த பங்களோட எண்ணிக்கை 2,00,000 வந்து மாறிடும். ஸோ அதனால போனஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஸ்பிரிட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே பண்ணலன்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப சேஃபான இல்லை. ஏன்னா இது பண்ணா நிறைய செலவாகுன்ற பட்சத்துல அவங்க ஸ்டாக்கை சரி பண்றதுக்காக அதை வந்து பை பேக் பண்ணுவாங்க. ஸ்பிரிட் கொடுத்தாலும் டிவிடெண்ட் கொடுத்தாலும் அது வந்து நிறுவனத்துக்கு செலவா பார்ப்பாங்க. ஸோ அதனால பங்குடைய விலை கீழே இறங்க தான் வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரத்துல பை பேக் பண்ணாங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து மீண்டும் உள்ள வரும். எந்த வகையிலனா இந்த நிறுவனத்துடைய சொத்தால தான் இந்த அசெட் சரி ஸ்டாக் வந்து சொத்தா தான் பார்ப்பாங்க. ஸோ பைபேக் பண்ணும்போது நிறுவனத்துடைய சொத்துகள் அதிகரிக்கும். இதனால அவங்க பயங்கர கான்ஃபிடண்டா இருப்பாங்க. ஃபியூச்சர்ல லோன் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து நான் வாங்குறேன். தட் மீன்ஸ் ஒரு 25% ஆஃப் ஷேர்ஸை வந்து நான் வந்து திரும்ப பெற்றுக்கிறேன் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது செபி கிட்ட அப்ரூவ் வாங்கி அவங்க ரிசர்வ்ஸ் பணத்தை கணக்கு காமிச்சு ஒரு பங்குக்கு எவ்வளவுன்னு வாங்குவாங்க. ₹1000 இருக்கு அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு இந்த பங்குடைய விலை ஷேர் மார்க்கெட்ல ₹1000 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா அவங்க வந்து செபி கிட்ட பேசுவாங்க. செபி வந்து ஒரு 12 நாள் ஒரு 2 வாரம் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அப்ப நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா ₹1000 போயிட்டு இருக்க ஷேரை வந்து நான் ₹1100 வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப பைபேக் அப்படின்றது பங்கு சந்தையிலிருந்து எடுத்துக்கிறது. இப்ப நான் இன்வெஸ்டர்னா என்கிட்ட இருந்து வாங்குறாங்கும் போது கம்மியான விலைக்கு நான் எப்படி கொடுப்பேன்? ஸோ அதனால அப்ரிசியேட் பண்ண வாங்குவாங்க. ₹100 போயிட்டு இருக்கா, நான் ₹1000 போயிட்டு இருக்கா, நான் ₹1100 வாங்குறேன். ஸோ 10% நான் விலை வச்சு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதை பார்க்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெட்டரான ஐடியா. ஒரு ஷேர் வாங்கணுன்னே நிறுவனமே 10% கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எந்த அளவுக்கு காசு இருக்கும், எந்த அளவுக்கு கான்பிடென்ட் இருக்கும். யாராவது நஷ்டமாகிட்டு இருக்க கம்பெனில இருந்து பங்குல வாங்குவாங்களா? திரும்பி பெற மாட்டாங்க. ஸோ யார் இதை பண்ணுவாங்க? பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்க நிறுவனங்கள் தான் வாங்கும். ஸோ அப்போ இந்த கம்பெனி மேல இருக்க நன்மதிப்பு கூடும். ஸோ மற்ற வெளிநாட்டுல இருக்க இன்வெஸ்டர்ஸ் கூட இது மேல கான்பிடென்டா புதுசா இன்வெஸ்ட் பண்ண ரெடியா வருவாங்க. ஸோ குளோபல் லெவல் அட்டென்ஷனும் டொமஸ்டிக் மார்க்கெட் அட்டென்ஷனும் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்து வரும். ஸோ எந்த நிறுவனம் கைவிட மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஸோ திரும்ப பெறாங்க அப்படிங்கும்போது ₹10 அதிகமா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இதனால நான் சொன்ன மாதிரி நன்மதிப்பு வந்ததுனால ஸ்டாக்கோட பிரைசஸ் மேல போகும். ஸ்டாக் பிரைஸ் ரைஸ் ஆகும். ஸோ இது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஷார்ட் டேர்ம் ரேலில ரிஃப்ளெக்ட் ஆகும். குறுகிய கால ஒரு நல்ல மூவ் வந்து இந்த நிறுவனத்துல நடக்கும். ஸோ அதனால கம்பெனியோட ஒட்டுமொத்த ஷேரோடைய மதிப்பும் உயரும். நமக்கு தெரிஞ்சது டாடா மோட்டார்ஸா 2% உயர்ந்திருக்கு, 3% உயர்ந்திருக்கு. பட் அதை நம்ம அப்படி பார்க்க கூடாது. டாடா மோட்டார்ஸோடைய ஷேரோடைய கேபிட்டல் 1,00,000 கோடினா 3%, 1,00,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா 3% எவ்வளோ ஆச்சு? 3,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்படிதான் அதை வந்து எடுத்துக்கணும். ₹500 பங்கு 3% ஏறுதுன்னா ₹15 சிங்கிள் ஷேரா பார்க்கும்போது. ஆனா ஓவரால் கேபிட்டல பார்க்கும்போது அது 3,000 கோடியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி கொடுக்கும். இதனால நிறுவனத்துடைய பேரும் அவங்களுடைய மதிப்பு வந்து தாறுமாறா உயரும். இப்ப புரிஞ்சுதா? பைபேக்னா என்ன, ஏன் திரும்ப பெறாங்க,
திரும்ப பெறலன்னா இந்த மாதிரியான அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலா பைபேக் வந்து பண்ணுவாங்க. அது பண்ணும்போது விலை கூட வச்சுதான் வாங்குவாங்களே தவிர கம்மியா வச்சு வாங்க மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் யாரும் அங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பைபேக் நடக்கும்போது கம்பெனி ரேண்டமா எடுக்குமானா அப்படி எடுக்காதீங்க. பைபேக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். செபி கிட்ட போய் சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து குறிப்பிட்ட நாள் கழிச்சு ரெக்கார்டு டேட்ன்ற மாதிரி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல இந்த பைபேக்கு போய் நம்ம அப்ளை பண்ணாலே போதும், அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எல்லார்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னா கிடையாது. ஏன்னா 1,00,000 பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ 1,00,000 பேர்கிட்ட இருந்து நிறுவனத்தால வாங்க முடியாது. அவங்க வந்து ரேண்டமா வாங்கிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆயிரும், அவங்களுடைய விலையும் உயரும். ஸோ இந்த இடத்துல அவங்க வாங்கினாலும் வாங்காட்டியும் அந்த ஷேரோடைய பிரைஸ் உயரும். உயர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வாங்கி வித்தரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நடத்துக்கலாம். ஸோ பைபேக் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஆனா இதுல கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நியூஸ் வர்றதுக்குள்ளேயே இது வந்து ஷேர் வந்து சும்மா சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு, மேல இருந்து கீழே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துச்சுன்னா ஒரு பெரிய ரேலி வந்து வரும். ஒருவேளை 100 ரூபாயில இருக்க பங்கு 200 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் வருதுன்னா, கம்பெனி பைபேக் பண்றாங்கன்னா பெரிய அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நிறுவனத்துடைய பங்கு நல்லா உயர்ந்துருச்சு. இதுக்கு மேல உயர வாய்ப்பு இல்லைங்கும் போது என்னதான் தங்கமாவே இருந்தாலும் நல்ல ஒரு இது கொடுத்திருந்தாலும் ஷேரோட பிரைஸ் மேல உயர்றது கஷ்டம் தான். ஓகேப்பா, ஏன்னா ஆல்ரெடி டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணி மீண்டும் மேல போகுன்றது டவுட். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டே இல்லாம லோன் வாங்கி இல்ல நிறுவனம் வந்து ஒரு பேட் கண்டிஷன்ல இருக்கும்போது வர்ற பைபேக்கை நம்பக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல நிறுவனங்கள் வந்து தனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான் கெத்துன்றதை காமிச்சுக்கிறதுக்காக பைபேக் பண்ணுவாங்க. அப்படி பைபேக் பண்ணும்போது ஸ்டாக்குடைய பிரைஸ் உயரும், அண்ட் தென் நன்மதிப்பு உயர்ந்து லோன் வாங்கலான்ற ஒரு எண்ணத்துல கூட பண்ணுவாங்க. சில ஸ்கேம்ஸும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் சிக்காம இருக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டை ஒரு வாட்டி பாத்துருங்க, பி ரேஷியோவை பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் தென் அவங்க பண்ற வால்யூம்ல அதே செக்டார்ல பிசினஸ் பண்ற கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணுங்க. கடனு, ப்ராஃபிட்டு, ஷேர் கேபிட்டல் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ரேஞ்சுக்கு இது போகுமான்னு பார்த்துட்டு கூட நீங்க முடிவு எடுக்கலாம். அவ்வளவுதாங்க பைபேக். இது வந்து சின்ன டாபிக் எடுத்தேன், பட் இதுவே பெரிய டாபிக் ஆயிருச்சு. இப்போ பல்க் டீல். பல்க் டீல்ஸ் பார்க்கும்போது வாரத்துல ஒரு 10 பல்க் டீல்ஸாவது நடந்துரும், அதாவது பெரிய நிறுவனங்கள்ல. பல்க் டீல்னா என்ன? ஒரு நிறுவனத்துடைய ஓவரால் ஷேர் குவான்டிட்டியில 0.5% மினிமம் வர்த்தகமாகணும். 0.5% பை ஆர் செல் இது வந்து நடக்கணும். இது நடந்துச்சு அப்படின்னா அது பல்க் டீல். இந்த பல்க் டீல் வந்து எதுல ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துல காசு போட்டு ஷேர்ஸை வந்து வாங்குறாங்க. இது வந்து நார்மல் நடக்குது. பட் பல்க் டீல் வழியா போகும்போது 1000 கோடி 2000 கோடின்னு வாங்குவாங்க. அதிகமான லார்ஜ் அமௌண்ட் வந்து உள்ள போடுவாங்க. இப்போ நானே இருக்க வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஒரு பெரிய அமௌண்ட் தூக்கி ஒரு கம்பெனில போடுவேன். நானா போடுவேன், ஏன்னா அந்த நிறுவனம் மேல போன்ற நம்பிக்கை கான்பிடன்ட் எனக்கு கொடுத்தா போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ஸோ இந்த பல்க் டீல்ஸ் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா லார்ஜ் மணி வந்து போகுது. இப்போ லார்ஜ் மணி போகும்போது கண்டிப்பா வால்டிலிட்டி அதிகமா வரும். பங்குடைய ஏற்ற இறக்கங்கள் அந்த இடத்துல ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்ப இது ஏத்த இறக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துல அதுல ப்ராஃபிட்டும் பண்ணலாம், நஷ்டமும் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கணிக்கிறதுக்கு லார்ஜ் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. யார் இந்த ட்ரேடை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ பேங்க்ஸ் எடுக்கிறாங்க, அதர்வைஸ் ஒரு ஷார்ட் செல் ட்ரேடிங் பண்றவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல போகணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி பேங்க்ஸ் பண்ணாலும் சரி, இந்த ஷார்ட் ட்ரேடில் பண்றவங்களும் சரி, ஒரு சின்ன அப்ரிசியேஷனுக்காக தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1,00,000 கோடி போட்டு ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு 2-3% வந்தோடனே வெளியே வந்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளுக்கெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரு பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்படி ட்ரேட் பண்றவங்க யார் யாருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த பல்க் ட்ரேடிங் பண்ணுவாங்க. பல்க் டீலிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், என்ஆர்ஐ ஃபண்ட் யூஸ் பண்றவங்க, அப்புறம் அதர் கம்பெனிஸ்.
அதர் கம்பெனிஸ்னா இப்போ எல்ஐசி எடுத்துக்கலாம், பிளாக் ராக் எடுத்துக்கலாம், வேங்கார்டு எடுத்துக்கலாம், அண்டு பர்ஷத் ஹாத்வே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்கள் வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்களே எடுத்துக்கலாம், கோல்ட்மேன் சாங்ஸும் எடுத்துக்கலாம். சொல்ல போனா இந்த கோல்ட்மேன் சாங்ஸ் எல்லாம் ஒரு ஷேருடைய பிரைஸ் உயரும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது உயரும். அந்த வருஷத்தோட இறுதியிலாவது அந்த இடத்த போய் சேர்ந்துரும். ஸோ அவங்க வந்து கண்ணை மூடி நம்பலான்ற மாதிரியான ஸ்டேஜ்ல தான் இருக்கும். வந்து அவங்க சொல்றது நடக்குதுங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ண நம்ம பார்க்கலாம்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பணத்தை வச்சிருப்பாங்க. ஓகேவா, கண்ணில் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பணத்தை வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் பப்ளிக்கோட பணத்தை தான் முதலீடு பண்றாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ற நிறுவனங்கள் எந்த மாதிரி நிறுவனங்கள்ல பண்றாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து வாங்குறாங்கன்றத பார்க்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு குவார்டர்லயும் இல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த நியூஸை வந்து கம்பெனி நியூஸையும் பார்க்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் நியூஸையும் பார்த்துட்டு இருக்கணும். அதுல ஒவ்வொரு டைமும் ஸ்லோவா குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது, நீங்க வாங்கலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களும் கவனமா பார்த்து வாங்கக்கூடியவங்க தான். எஃப்ஐஐஸ் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தா நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். பட் இதுல பண்ற என்ஆர்ஐஸ் எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கம்பெனிஸ் இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு கம்பெனியில முதலீடு பண்றாங்க போது லாங் டைம் அக்விசிஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் பண்றதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை வாங்கணுன்றதுக்காக பல்கா இன்வெஸ்ட் பண்ணலாம். பல்கா இன்வெஸ்ட் பண்றதுனாலே அந்த நிறுவனம் மேல போகுமானா கிடையாது. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் அந்த பிசினஸை வாங்குறதா இருக்கும், இல்லைன்னா அதுல இருந்து பார்ட்னர்ஷிப் எடுக்கக்கூடியதா இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு growth இண்டிகேட் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய சொந்த தேவைக்காக பாக்குறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் எஃப்ஐஸ் இவங்களுடைய பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர்ற லாபத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ஒரு பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா முடிவு வந்து எடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.5% ஸ்டேக் வந்து பை ஆர் செல் வந்து நடக்கணும். யாரு பை பண்றாங்க யாரு செல் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் தெளிவா இருக்கிறத பார்த்துக்காங்க. இந்த பல்க் டீல்ஸ் வந்து நிறையவே நடக்கும். ஸோ அதுல ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ பல்க் டீல்ஸ் நடக்கும்போது ஒரு நிறுவனத்தை ஈஸியா வாங்கலாமா விற்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பல்க் டீல் நடக்கும் பட்சத்துல எதுக்காக நடக்குதுன்ற செய்தியும் அதே நியூஸ்ல வந்து வரும். அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ் வரையணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பேட்டர்ன்ஸ் வரைய தெரிஞ்சா போதும் நியூஸ் தேவையில்லை அப்படின்ட்டு. பட் நியூஸ் இல்லாத பங்கு கல்லு மாதிரி கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். ஸோ நியூஸ் இருந்தாதான் எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஒரு அசைவு தெரியும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்கணும். அதுல ஃபிளாக் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பேட்டர்ன் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், டபுள் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா, டோஜி அப்படின்றத பார்க்கணும். இதை வந்து நம்ம சாப்டர் 30ல இருந்து 34 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கவனமா போய் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். இதை வச்சே நீங்க ட்ரேட் பண்ணிடலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ், இந்த 3 நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வந்ததுக்கு இந்த 3த்துலயும் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி வந்து இருக்கணும். அது பல்க் டீல் எது பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே மார்க்கெட் கிடையாது. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க. எல்லாருமே பிளைண்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளைண்டா ஃபாலோ பண்ணா அவங்க சொல்றதுதான் சட்டம் ஏறும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை பண்றாங்களா, ஓகே பை பண்றாங்க அப்படின்ட்டு எந்த ஸ்டாக் வந்து பை பண்றாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் சார்ட் ஓபன் பண்ணி அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க. இதுல கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் நீங்க பை பண்ணலாம். இந்த பேட்டர்ன்ஸ்ல டார்கெட் வரும், அந்த டார்கெட் வச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி எங்க ப்ராஃபிட் புக் பண்ணணுன்ற வீடியோ நம்ம சாப்டர் 84ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இந்த பேட்டர்ன்ஸ் டார்கெட் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளா மாறணுங்கிறதையும் இந்த பேட்டர்ன்ஸை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ஸோ ஃபிளாக் பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை 70ல இருந்து 80 சாப்டர்ஸ்குள்ள நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.